ஒரு தேவியின் நெற்றிக்கண் விழுந்தால் உலகமே போர்க்களமா மாறும்னு தெரியுமா? இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. உங்களுக்கு மகாகாளி பிடிக்கும்னா ஜெய் மகாகாளின்னு கமெண்ட் பண்ணுங்க. இமயமலையின் பனிமூட்டம் படர்ந்த உச்சியில் அம்பிகாதேவி தவமிருந்தாள். அவள் முகம் கூடிய அரக்கனும் பக்தி கொள்வான். அவ்வளவு சாந்தமும் அழகும். ஆணவத்தின் உச்சியிலிருந்த சும்பன் நிசும்பன் அவளின் அழகை ஆக்கிரமிக்க சண்டனையும் முண்டனையும் படைப்பெருக்கோடு அனுப்பினார்கள். இமயமலை உச்சி சூழ்ந்த அசுரர்கள், அம்பிகையே, எங்களுடன் தவசியாக வர தயாரா என்று சொல்லி கேலியாய் சிரித்தனர். அப்போது அம்பிகை மெல்ல கண் திறந்தாள். அந்த ஒரு கோபம் பூமி நடுங்கியது, மின்னல் பிளந்தது, வானம் இருண்டது. அவளின் நெற்றிக்கண் பிளந்து கொதித்தெழுந்த நெருப்பிலிருந்து மகாகாளி வெளிப்பட்டாள். நீண்ட நாக்கு, அசுர மாலை, ருத்ர கர்ஜனை. 1000 அசுரர்கள் நடுங்கினர். ஆனால் சண்டனும் முண்டனும் மாயசக்தியால் சூழ்ந்தனர். அப்போது காளி இரு விஸ்வரூபம் கொண்டு போர்க்களம் அதிர வைத்தாள். ஒரே அடி சண்டன் வீழ்ந்தான், மற்றொரு அடி முண்டன் தலை கொய்தாள். இரு தலைகளையும் ஏந்தி அம்பிகை முன் நின்ற காளியிடம் அம்பிகை அருளிட்டாள். சண்டனையும் முண்டனையும் வீழ்த்தியவளே, இனி நீ சாமுண்டி என அழைக்கப்படுவாய். அந்த ருத்ர ஆவேசம் அடங்க மைசூரின் உயர்ந்த மலையில் அமர்ந்தாள். இன்றும் அங்கு அந்த ருத்ரகுரல் காற்றோடு ஒலிக்கிறதாம். சாமுண்டியாகவும் சண்டியாகவும் ஒரே சக்தியாக இன்றும் இரு ரூபங்களையும் ஒரே சிலையாக மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. இன்னும் பல ஆன்மீக கதைகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.